happy evening. This is Devki from Bharat Fintech Solutions. என்னோட இந்தியன் இண்டஸ்ட்ரியோட ஓவர்வியூ பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்போ வீடியோஸ் போடுறோம் அப்போ இமீடியட்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதை மிஸ் பண்ணாம அந்த டைம்லேயே பார்க்கலாம். மூவிங் அந்த ஸ்லைட், இன்னைக்கு நம்மளோட இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஓப்பன் ஆகிறப்ப வந்து ஹையர்ல தான் ஓப்பன் ஆனாங்க. ஃபஸ்ட்டு கப்புள் ஆஃப் ஹவர்ஸ் வந்து பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. பட் சடனாக என்ன ஆகிடுச்சுன்னா அந்த கெயின்ஸ் எல்லாமே வந்து எரேஸ் ஆகிட்டு எண்ட் ஆகிறப்போ வந்து நெகட்டிவாக தான் எண்ட் ஆனாங்க. சில ரீசன்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி மார்க்கெட் டவுன் ஆனதுக்கு ஒரு ஃபியூ ரீசன்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். இண்டெக்ஸினோட ஹெவி வெயிட்ஸான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், HDFC பேங்க், L&T, பாரதி ஏர்டெல், இந்த ஸ்டாக்ஸில் வந்து நிறைய ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்வெஸ்டர்ஸ் வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒன் ஆஃப் த ரீசன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து இந்தியா விக்ஸ் வந்து மெஷர் ஆஃப் வாலட்டாலிட்டி, இது வந்து 12%லேருந்து 15.12 அப்படின்ற லெவலுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு இன்னைக்கு இன்ட்ராடேல. என்ன ரீசன்னால இன்க்ரீஸ் ஆகிடுச்சு இந்தியா வாலட்டாலிட்டி இண்டெக்ஸ்ன்னு பார்த்தா வந்து வாலட்டாலிட்டி வந்து ஜாஸ்தியாக இருந்தது ஒரு காரணம் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று Q4 ஏர்னிங்ஸில் வந்து அதை பற்றி இருக்கக்கூடிய கன்சர்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது ஒரு எலெக்ஷன் சீசன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து US ஃபெட்னோட ரேட் கட், இது எல்லாமே சில ரீசன்ஸ்ன்னு சொல்கிறாங்க மார்க்கெட் வந்து டவுன் ஆனதுக்கு. நெக்ஸ்ட் வந்து சென்செக்ஸ் வந்து க்ளோசிங் அப்போ 732 பாயிண்ட்ஸ் ஆர் 0.98% வந்து டவுன் ஆகிட்டாங்க, இறங்கிட்டு 73,878 அப்படி லெவலில் க்ளோஸ் ஆனாங்க. நிஃப்டி வந்து 172 பாயிண்ட்ஸ் ஆர் 0.76% இறங்கிட்டு 22,473 அப்படின்ற லெவலில் க்ளோஸ் ஆனாங்க. இன்னைக்கு ட்ரேட் ஆன ஸ்டாக்ஸில் அபவுட் 1,241 ஷேர்ஸ் வந்து ஏறி இருந்தாங்க. 2013 ஷேர்ஸ் வந்து இறங்கியிருந்தாங்க. 79 ஷேர்ஸ் வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லாமல் அப்படியே இருந்தாங்க. இன்னைக்கு BSEல லிஸ்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய மார்க்கெட் கம்பெனிஸோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து 2.53 lakh crore வந்து இன்னைக்கு வந்து இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிஃப்டியில வந்து பிக்கஸ் லூசர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தா L&T, மாருதி சுசுகி, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், நெஸ்லே இந்தியா அண்ட் பாரதி ஏர்டெல். நிஃப்டி பேக்ல கெய்னர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தா கோல் இந்தியா, கிராசம் இண்டஸ்ட்ரீஸ், ONGC, டாக்டர் ரெட்டிஸ் லெபார்டரிஸ் அண்ட் ஹிண்டல்கோ இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்றாங்க. மூவிங் ஆன் த நெக்ஸ்ட் சைட், அமாங் செக்டர்ஸ்ல எக்ஸப்ட் மெட்டலை தவிர எல்லா செக்டர்ஸுமே வந்து இன்னைக்கு ரெட்ல தான் எண்டா இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. வித் கேபிட்டல் குட்ஸ், ரியாலிட்டி, டெலிகாம் அண்ட் PSU பேங்க்ஸ் இவங்க எல்லாமே ஈச் 1% வந்து இறங்கிட்டாங்க. வைல் ஆயில் அண்ட் கேஸ், ஆட்டோ, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மீடியா இவங்க எல்லாமே வந்து 0.5% ஈச் வந்து இறங்கிட்டாங்க. இன்னைக்கு வந்து ப்ராடர் இண்டெக்ஸ் வந்து ரெட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்காங்க. பட் ஈவன் வந்து பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸை விட அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏர்லியர் டேல வந்து மார்னிங்ல வந்து அவங்க வந்து ஃப்ரெஷ் ரெக்கார்ட் ஹைஸை வந்து ப்ராடர் இண்டெக்ஸ் வந்து டச் பண்ணாங்க. பட் வந்து ப்ரெஷர் இருக்கிறதுனால அவங்களால வந்து நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆக முடிஞ்சது. BSE மிட் கேப் இண்டெக்ஸ் வந்து 0.2% இறங்கிட்டாங்க. ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வந்து 0.5% இறங்கிட்டாங்க. மூவிங் அந்த நெக்ஸ்ட் டே ஃபோக்கஸ் ஸ்டாக் நியூஸ். NSE போர்டு வந்து போனஸ் இஷ்யூ வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 4:1 டிவிடெண்ட் வந்து 90 per ஷேர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் ஃபினான்ஸ் இந்தியா, இவங்க வந்து மார்ச் குவார்டர்னோட நெட் ப்ராஃபிட் வந்து 164 crore சொல்லியிருக்காங்க. 21% வந்து இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதே சேம் போன வருஷம் பீரியட்ல வந்து எவ்வளவு இருந்தது அப்படின்னு பார்த்தா நெட் ப்ராஃபிட் 135 crore சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராஃபிட் வந்து இந்த குவார்டர்ல இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணம் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா பிசினஸ் வந்து ஹெல்தி எக்ஸ்பான்ஷன் பண்ணதான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆப்பிள் ஷேர்ஸ் வந்து 7% வந்து ஏறி இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால அப்படின்னா அவங்க வந்து பைபேக் பிளான் இருக்கு ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சேல்ஸ் growth வந்து நல்லா இருக்கும் ஃபியூச்சர்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எஸ் பேங்க் பத்தி ஒரு சின்ன அப்டேட். கெரல் குரூப் வந்து 59 crore ஒர்த்தான ஷேர்ஸ், நியர்லி 2% ஷேர்ஸ் வந்து பிளாக் டீல் வழியா வந்து இன்னைக்கு வந்து சேல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து 36 crore ஒர்த்தான ஷேர்ஸ் வந்து இன்னைக்கு வந்து பை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பிரைஸ்க்கு பை பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஷேர் வந்து 24.26 rupeesக்கு வந்து பை பண்ணியிருக்காங்க. இதனோட டீல் சைஸ் வந்து என்னவா இருக்கும்னு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்கன்னா 895 crore அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ so much for listening me. Have a great time.